Hello students, நம்ம லாஸ்ட் வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ ஆஸ் அ கண்டினியூஷன் இந்த வீடியோலையும் நம்ம சாப்டர் 1லேருந்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஸோ த கிவன் கொஸ்டின் இஸ் எ ஃபங்க்ஷன் எஃப் which is given to be a closed interval. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லணும்னா closed intervalன்னு சொல்லுவோம். சரியா? the range of the interval என்ன அப்படின்னா -5, 9. so -5 is the lower limit of the interval and 9 is the upper limit of the interval. ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக வந்து ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. ஸோ இப்போதைக்கு இதோட மீனிங் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். சரிங்களா? ஸோ a function f which is given to be a closed interval. ஸோ இந்த சிம்பிள் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கு இல்லைங்களா? ஸோ this indicates a closed interval and the range of the interval is -5, 9. சரிங்களா? to r. ஸோ இந்த கேபிட்டல் r அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். சரிங்களா? இட் ரெப்ரசன்ட்ஸ் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லும் போது நமக்கு நம்பர் லைன் தெரியும். ஸோ நம்பர் லைனில் நமக்கு என்ன வேல்யூஸ் இருக்கும், நம்ம 0லேருந்து மார்க் பண்ணி டுவார்ட்ஸ் தி ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 0லேருந்து டு த ரைட் சைட் ஆஃப் 0 we have பாசிட்டிவ் வேல்யூஸ். சரிங்களா? 1 2 3 4 5 6. அதேமாதிரி டு த லெஃப்ட் சைட் ஆஃப் 0 we have நெகட்டிவ் வேல்யூஸ் -1 -2 -3 அப்படியே போகுது. ஸோ லெஃப்ட் டு ரைட் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா த வேல்யூஸ் வில் கீப் ஆன் இன்க்ரீஸிங். சரிங்களா? ரைட் டு லெஃப்ட் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா த வேல்யூஸ் வில் கீப் டிக்ரீஸிங். சரிங்களா? இது வந்து பேசிக்ஸு. ஸோ இந்த 0க்கும் 1க்கு நடுவில் வேல்யூஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் இட் ஹஸ் காட் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. அந்த இன்ஃபினைட் வேல்யூஸ் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது, ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். ஸோ அதனால் நம்ம டிஸ்க்ரீட் ரேண்டம் வேல்யூஸ் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம வந்து இன்டிஜர்ஸ் மட்டும் நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 0 1 2 3 -1 -2 -3 அந்த மாதிரி. ஓகே, இப்போ கம்மிங் பேக் டு தி ப்ராப்ளம். இந்த ஃபங்க்ஷன் எஃப்ன்றது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 விதமாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸில் f of x is equal to 6x plus 1 if -5 is less than or equal to x less than 2. அப்படின்னா the value of this function f of x is equal to 6x plus 1 எப்போ அப்படின்னா x should be less than 2 or x should be greater than or equal to -5. ஸோ இந்த கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ -5. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா -5 less than or equal to x less than 2. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா முதல்ல இதை மட்டும் பாருங்கள். -5 less than or equal to xன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ x is greater than -5 or x can be equal to -5 அப்படின்றது அதோட மீனிங். ஸோ இது எப்படி எழுதலாம்னா ஸோ இந்த ஷார்ப் எண்டட் மவுத் இருக்கு இல்லைங்களா? ஸோ திஸ் ரெப்ரசன்ட்ஸ் இப்படி போடுறீங்க அப்படின்னா திஸ் ரெப்ரசன்ட்ஸ் லெஸ்ஸர் வேல்யூ, திஸ் ஓப்பன் எண்டட் மவுத் ரெப்ரசன்ட்ஸ் ஹையர் வேல்யூ. சரிங்களா? ஸோ இங்கே வந்து -5 less than or x அப்படின்றத நம்ம எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் இங்கே முதல்ல மென்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸ் டுவார்ட்ஸ் எக்ஸ் வந்து வி ஹேவ் ஓப்பன் மவுத். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஓப்பன் எண்டட் மவுத்தை டுவார்ட்ஸ் எக்ஸ் பாயிண்ட் பண்ணியிருக்கணும். க்ளோஸ்டு மவுத்தை ஆன் தி அதர் சைடு இட் ஹேஸ் டு பி பாயிண்டட். ஈக்குவல் டுன்றதை நம்ம ஈக்குவல் டுன்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து -5 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள், போத் வில் பி த சேம். ஸோ இந்த க்ளோஸ்டு மவுத் இருக்குங்களா, இந்த டிப் ஷார்ப் பாயிண்ட், ஸோ தட் இஸ் பீங் பாயிண்டட் டுவார்ட்ஸ் -5. இங்கேயும் பாருங்கள் ஷார்ப் பாயிண்ட் இஸ் பீங் பாயிண்டட் டுவார்ட்ஸ் -5. சரிங்களா? இப்போ இங்கே ஓப்பன் மவுத் இருக்குது, தட் இஸ் பாயிண்டட் டுவார்ட்ஸ் எக்ஸ். இங்கேயும் இந்த ஓப்பன் மவுத் இஸ் பாயிண்டட் டுவார்ட்ஸ் எக்ஸ். ஸோ வி கேன் ரைட் திஸ் as x greater than or equal to -5 ஃபார் ஈஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? ஸோ இது ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம இப்படி பிரேக் டவுன் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து x less than 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது எப்படி எழுதலாம், நம்ம டேரெக்டாகவே அப்படியே எழுதிக்கலாம் x less than 2. ஸோ இதுதான் அவங்க வந்து கொடுத்துருக்குற கண்டிஷன், ஃபஸ்ட்டு கண்டிஷன். சரிங்களா? ஸோ ஃபார் f of x is equal to 6x plus 1 we have set the range of x to be lying between -5 and 2 which includes, அதான் அங்கே பாருங்கள் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். x is greater than or equal to -5 நீங்கள் எழுதியிருக்கோம்.
அதேமாதிரி எக்ஸ் இஸ் லெஸ் தென் டூன்றதை நம்ம தனியாக இங்கே எழுதியிருக்கோம் நமக்கு புரிகிற மாதிரி. ஸோ எக்ஸ் கேன் டேக் வேல்யூஸ் விச் ஆர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -5. இப்போ இங்கே நம்பர் லைனில் பாருங்கள் -5 இங்கே இருக்குது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த லைன், இதுதான் வந்து -5 சரிங்களா. எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் than -5. நான் என்ன சொன்னேன், லெஃப்ட்லேருந்து இப்படி ரைட் ட்ராவல் பண்ணும்போது கிரேட்டர் வேல்யூஸ் போகும், அதாவது வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரியா. ஸோ கிரேட்டர் தென் -5னா இந்த ரேஞ்சு பியாண்ட் -5 ஆர் டு த ரைட் ஆஃப் -5 அப்படி சொல்லிக்கலாம். அடுத்தது எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2, இங்கே இருக்கா 2. ஸோ எக்ஸ் ஷுட் லை லெஸ் தென் 2 அண்ட் எக்ஸ் ஷுட் ஆல்சோ பி கிரேட்டர் தென் -5 ஆர் ஈக்குவல் டு -5. ஸோ இதுதான் வந்து அந்த ரேஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இங்கே -5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 2 அப்படின்றது கண்டிஷன் வந்து இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -5னா எக்ஸ் கேன் டேக் எனி வேல்யூ which is equal to -5 or greater than -5. At the same time the value that you choose for x should always be less than 2 அப்படின்றத இந்த கண்டிஷன் வந்து நமக்கு கன்வே பண்ணுது சரிங்களா. ஸோ எக்ஸ் கேன் பி ஈக்குவல் டு -5 ஏன்னா we have said x is greater than or equal to -5ன்ற சொன்னதுனால x can be equal to -5 which is fine. x can be greater than -5 which is fine. ஸோ greater than -5னா இது எல்லா வேல்யூஸும் அப் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஆனால் அங்கே இன்ஃபினிட்டி வரைக்கும் போக வேண்டாம், ஐ எம் லிமிட்டிங் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். அது என்ன கொடுத்துருக்காங்க, லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் எக்ஸு எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2ன்னு சொல்லி இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் வந்து கிரேட்டர் தென் -5 நான் ட்ராவல் பண்ணிகிட்டே போவேன், பட் 2 வரும்போது நாங்கள் ஸ்டாப் பண்ணிப்பேன். ஏன்னா எக்ஸ் ஷுட் பி லெஸ் தென் 2. இந்த பாயிண்ட்டுக்கு மேலே நான் போனேன்னா ஐ எம் கோயிங் டு அ பாயிண்ட் விச் இஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 2. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் கிரேட்டர் தென் 2 அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை, எக்ஸ் லெஸ் தென் 2 தான் அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ எக்ஸ் கேன் டேக் வேல்யூ கிரேட்டர் தென் -5 ஆர் it can take values less than 2. ஸோ வந்து x can take any value in this range அப்படின்றது தான் அதனுடைய மீனிங். ஸோ இந்த ரேஞ்சில் x can assume any value such that x is strictly less than 2 அப்படின்னா -5 எடுத்துக்கலாமா, எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கலாம், ஏன்னா இங்கே ஈக்குவல் டு இருக்குது, x ஈக்குவல் டு -5 சொல்லி அங்கே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ x can be equal to -5 ஈக்குவல் டு -4.9 -4.8 அந்த மாதிரி இன்ஃபினிட் வேல்யூஸ் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ it can take -4 -2 -3 -2 -1 0 1, but it cannot take x as 2, x equal to 2ன்னு சொல்லி நம்ம இங்கே வந்து எடுக்க முடியாது, ஏன்னா x is strictly less than 2. சப்போஸ் இங்கே x is less than or equal to, for example x is less than or equal to 2ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா you can go up to the point 2. ஆனால் இங்கே அப்படி கொடுக்கல, x is strictly less than 2ன்னு கொடுத்ததுனால 1.1லேருந்து 1.1 1.2 1.3 1.5 1.6 1.7 1.8 1.9 1.91 1.92 1.93 அது மாதிரி போயிட்டே இருக்கலாம், 1.99999 வரைக்கும் போகலாம், இன்ஃபினிட் 9 வரைக்கும் போகலாம், பட் யூ cannot touch this point 2. அதுதான் இந்த கண்டிஷன் நமக்கு சொல்லுது சரிங்களா. இதுதான் இதனோட மீனிங் சரிங்களா. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மீனிங் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக புரியணும், என்ன கொடுத்துருக்காங்க, எதனால் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன்ஸ், இந்த ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, 3 ரேஞ்சஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ரேஞ்சஸ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன மீனிங் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ப்ராப்ளமை உங்களால் சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ வாங்க, ஃபஸ்ட்டு கேஸில் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஆஃப் -3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 சரிங்களா. ஸோ எஃப் ஆஃப் -3 கண்டுபிடிக்கணும், அப்புறம் எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், அதுதான் முதல்ல கேட்டிருக்காங்க. சரி, f of -3 plus f of 2. So this is equal to, இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் -3 அப்படின்றது இங்கே 3 ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா. ஸோ இங்கே பாருங்கள் f of x சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கோம், இங்கே f of -3ன்னு கேட்குறாங்க. ஸோ if I put x equal to -3 I can find f of -3 கரெக்டுங்களா. அப்போ இதுக்கு நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனை வந்து பிரேக் டவுன் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க, ஃபார் எனி வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணி ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். பட் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் எக்ஸோட ரேஞ்ச் கொடுத்து இந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மட்டும்தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x + 1ன்றது வேலிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி when x lies between 2 and 6 then we can say f of x is equal to 5x² - 1. அதே மாதிரி when x lies between 6 and 9 we can say f of x is equal to 3x - 4 சரிங்களா. and for values of x which are greater than 9 the function f of x is not defined. அதை பற்றி அவங்க இன்க்ளூட் பண்ணவே இல்லை கொஸ்டினில், ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி ஃபார் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் -5, அப்போ இங்கே நம்பர் லைனில்
-5.1 -5.3 -6 -7 -8லாம் போகுது. அப்போ அந்த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸுக்கு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இட் இஸ் நாட் டிஃபைன்ட். அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஓகே. இப்போ எஃப் ஆஃப் -3 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற 3 ரேஞ்சஸ் ஆஃப் எக்ஸில் எந்த இன்டர்வலில் இந்த -3 அப்படின்றது ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ -3 அப்படின்ற வேல்யூ முதல்ல பாருங்கள், -5 to 2 இது இருக்கா, -5 to 2 நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே -3 இருக்கா? இருக்குது, டிக் பண்ணிக்கலாம். ஸோ -3 லைஸ் பிட்வீன் திஸ் இன்டர்வல். என்னது? -5 to 2. சரிங்களா? அப்போ இந்த இன்டர்வலில் தான் வந்து இந்த -3ன்ற பாயிண்ட் வந்து லை ஆகுது. அப்போ வாட் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் ஷுட் ஐ சூஸ் அப்படின்னா ஐ ஹவ் டு சூஸ் 6x + 1ன்னு அர்த்தம். ஐ ஷுட் நாட் சூஸ் 5x² - 1. ஐ ஷுட் நாட் சூஸ் 3x - 4 இன் திஸ் கேஸ். புரியுதுங்களா? பிகாஸ் எஃப் ஆஃப் -3ன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். -3 லைஸ் இன் திஸ் இன்டர்வல் -5, 2. ஸோ -5 இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், 2 இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவை -3. அப்போ -3ன்ற பாயிண்ட் லைஸ் பிட்வீன் these two values, these two extremes அப்படின்றதுனால நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ரேஞ்சு -5 to 2. இந்த ரேஞ்சுக்குள்ளே அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்றதுனால வாட் இஸ் த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் 6x + 1. ஸோ அதை தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் -3க்கு நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னாக்கா 6x + 1 கரெக்டுங்களா? 6 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன அசீம் பண்ணுறதும் -3ன்னு சொல்லி அசீம் பண்ணுறோம். ஸோ 6x + 1 அப்படின்றது 6 இன்ட்டு -3 + 1 முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ எஃப் ஆஃப் -3யோட வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அது ஒன்றும் டச் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 இருக்குது. இப்போ பாருங்கள், 2 இந்த 3 ரேஞ்சஸ் ஆஃப் எக்ஸில் எங்கே ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல்ல 1 by 1 வரலாம். ஃபஸ்ட்டு இன்டர்வல் -5 to 2, அதாவது -5 to 2 நம்ம ஆல்ரெடி இங்கே வரைஞ்சி வச்சுருக்கோம். ஸோ எஃப் ஆஃப் 2 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு அர்த்தம். அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே பாருங்கள், எக்ஸ் லெஸ் தென் 2, ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 2. அதை நம்ம இங்கேயும் பார்த்தோம். எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2ன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எக்ஸ் ஈக்குவல் டு 2 நமக்கு தேவை. அதாவது எஃப் ஆஃப் 2 நமக்கு தேவை அப்படின்னா எஃப் ஆஃப் 2 கேன் பி அப்டைன்ட் ஃப்ரம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்லி வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. பட் இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்ற கண்டிஷன் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணவே இல்லை. எக்ஸ் லெஸ் தென் 2 அப்போவே 1.9999 வரைக்கும் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 தே ஹவ் டிஃபைன் அனதர் ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 தே ஆர் சேயிங் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இஸ் 5x² - 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 2ல வந்து எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 2. ஸோ இது வந்து 1.999 இந்த பாயிண்டோட முடிஞ்சிடுது. அடுத்தது 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டு வாட் பாயிண்ட் இட் இஸ் எக்ஸ்டெண்டிங் அப்படின்னா அப் டு தி பாயிண்ட் 6. 6னா எக்ஸாக்ட்லி 6ஆன்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அங்கேயும் பாருங்கள், எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 6ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6ன்னு கொடுக்கல. சரிங்களா? எக்ஸ் இஸ் லெஸ் தென் 6. அப்போ வந்து இட் கேன் கோ அப் டு 5.99999 அது வரைக்கும் போகலாம். பட் இட் ஷுட் நாட் டச் 6. சரிங்களா? அது வந்து இங்கே இங்கே நம்ம காட்ட முடியாது, பட் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸ் கேன் அசியூம் வேல்யூஸ் ஃப்ரம் 2 விச் வில் ஆல்சோ இன்க்ளூட் 2. ஏன்னா இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 2, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 2 அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 6. சரியா? இப்போ பாருங்கள், இந்த ரேஞ்ச் 2லேருந்து 6 வரைக்கும். இப்போ நமக்கு என்ன தேவை? 2 தேவை. எக்ஸாக்ட்லி 2ன்றது எங்கே ஃபால் ஆகுதுன்னா இங்கே ஃபால் ஆகலை. ஏன்னா இட் இஸ் லெஸ் தென் 2ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2. இங்கே தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் 2 நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஃபங்க்ஷன் தான் தேவை, இந்த ஃபங்க்ஷன் தான் தேவை. புரியுதுங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்றது இந்த ஃபங்க்ஷனில் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எஃப் ஆஃப் 2ன்றது. ஸோ எஃப் ஆஃப் 2 ஷுட் பி அப்ளைட் ஹியர். ஸோ 5 into 2² - 1 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ வி ஹவ் டு சப்ஸ்டியூட் எக்ஸ் as 2. சரிங்களா? ஸோ 5 into எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கிறது எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், -1. இதுதான் வந்து செகண்ட் வேல்யூ எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 6 3s are 6 into -3 -18 ப்ளஸ் இந்த 1 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்லாம் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக வந்து எல்லா ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணி போடுறீங்க அப்படின்னாக்கா சில டைம் வந்து தேர்ஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஆர் எரர். சரிங்களா? ஸோ தப்பு இல்லாமல் போடணும் அப்படின்னாக்கா
ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து ப்ராக்கெட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு போடுங்க. ப்ளஸ் 5 into 2 square is 4 மைனஸ் இந்த 1. சரிங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா minus 18 plus 1 is minus 17 plus 5 4s are 20 minus 1. That is equal to minus 17 plus 19. That is equal to 2. சரிங்களா? So this is the value of f of minus 3 plus f of 2. Next subdivision. F of 7 minus f of 1. So in the same manner, f of 7 na it's nothing but f of x at x equal to 7 அர்த்தம். ஸோ x equal to 7ன்றது எந்த இன்டர்வலில் ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ -5 to 2ல் ஃபாலோ ஆகாது. சரிங்களா? 2 to 6ல் ஃபாலோ ஆகாது. 6 to 7ல் ஃபாலோ ஆகும். ஏன்னா 7 lies between 6 and 9 in the number line. So 6 to 9. So 7 lies in the interval 6 to 9. சரிங்களா? ஸோ f of 7ன்றது இட் லைஸ் இன் திஸ் இன்டர்வல். ஸோ இந்த இன்டர்வலுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3x - 4. ஸோ இந்த வேல்யூ ஆஃப் f of x தான் நம்ம சூஸ் பண்ணணும் ஃபார் கால்குலேட்டிங் f of 7. ஸோ f of x is equal to 3x - 4 அப்படின்னா what will be f of 7? Substitute x as 7. So 3 into 7 minus 4. First term. Minus f of 1. 1 எந்த இன்டர்வலில் ஃபாலோ ஆகும் பாருங்கள். 6 to 9ல் ஃபாலோ ஆகாது. 2 to 6ல் ஃபாலோ ஆகாது. பாருங்கள் 2 to 6ல் 1 இருக்கா கிடையாது. அப்போ இந்த இன்டர்வல்லையும் ஃபாலோ ஆகாது. -5 to 2. -5லேருந்து இந்த 2. ஸோ 1 கம்ஃபர்டபிளி ஃபால்ஸ் இன் திஸ் ரேஞ்ச். சரியா? 1ன்றது இட் ஃபால்ஸ் இன் திஸ் ரேஞ்ச் -5, 2. ஸோ வாட் இஸ் தி கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் ஃபார் திஸ் இன்டர்வல்? 6x plus 1. ஸோ f of 1 கண்டுபிடிக்கிறதுக்கு I will use f of x is equal to 6x plus 1. அப்போ put x equal to 1 on both sides, you get f of 1 equal to 6 into 1 plus 1. ஸோ அதான் நம்ம இங்கே போட போகிறோம். f of 1 ஓட வேல்யூ 6 into 1 plus 1. ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே மைனஸ்லாம் மல்டிப்ளை ஆக போகுது. ஸோ எப்போவுமே நீங்கள் டேர்ம்ஸ் எழுதும் வந்து ஒரு டேர்முக்கும் ஒரு ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ f of 7 அப்படின்னா this is the value of f of 7. starting from this open square bracket to this closed square bracket. அதேமாரி மைனஸ் போட்டிங்க. நெக்ஸ்ட் f of 1க்கு ஒன்ஸ் அகெயின் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது உள்ளே நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சிம்பிள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபைனலாக யூ ஹவ் டு க்ளோஸ் திஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி. சரியா? ஸோ எனி ப்ராக்கெட் தட் யூ ஓப்பன் ஹேஸ் டு பி க்ளோஸ்ட். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 into 7 அப்படியே போடலாம். 3 7s are 21 minus 4. இந்த bracket close பண்ணிட்டோம். Minus 6 into 1 is 6 plus இந்த 1. So 21 minus 4 is 17 minus 6 plus 1 is 7. So 17 minus 7 is nothing but 10. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் நான் இங்கே போடுறேன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் 2 into f of 4 plus f of 8, that is equal to 2 into f of 4 ஓட வேல்யூ. 4 எந்த இன்டர்வலில் ஃபாலோ ஆகும்னு பாருங்கள். ஸோ -5 to 2ல் 4 ஃபாலோ ஆகாது. 2 to 6ல் 4 ஃபாலோ ஆகும். இங்கே பாருங்கள் நம்பர் லைனில் 2 to 6ல் 4 ஃபாலோ ஆகுது. சரிங்களா? 4 லைஸ் இந்த இன்டர்வல் 2 to 6ன்னு சொல்லலாம். ஸோ 2 to 6ல் 4 ஃபாலோ ஆகுது. ஸோ for this particular interval or for this particular range of x, what is the corresponding value of the function f of x அப்படின்னா 5x square minus 1. So f of x is equal to 5x square minus 1 when x is equal to 4. சரிங்களா? ஸோ இங்கே 2 ஆல்ரெடி இருக்குது. அந்த 2 தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து f of 4ஓட வேல்யூவை நம்ம எழுத போகிறோம் இந்த ப்ராக்கெட்குள்ளே. ஸோ f of 4 அப்படின்னாக்கா I will choose this function. ஏன்னா 4 lies in this interval. 5 into 4 square. So x is substituted as 4. 5 into 4 square minus 1. சரிங்களா? ப்ளஸ் இந்த ப்ளஸ் போட்டிருக்கோம். f of 8 நம்ம எழுத போகிறோம். ஸோ ஓப்பன் அ ஸ்கொயர் ப்ராக்கெட். f of 8. ஸோ x is equal to 8. ஸோ
ஸோ x is equal to 8ன்றது எந்த இன்டர்வலில் ஃபால் ஆகுது, இங்கே ஃபால் ஆகும். ஸோ 8 lies between 6 and 9 தானே, பாருங்கள் 8 lies between 6 and 9. So I have to choose this interval. So what is the corresponding value of the function f of x for this interval அப்படின்னா it is nothing but 3x minus 4. So f of 8 நான் கண்டுபிடிக்கிறதுக்கு I have to use this function 3x minus 4. சரிங்களா? So I have to put x is equal to 8 in this function. So 3 into x oda value 8 minus 4. So this is equal to 2 into 4 square வந்து 16. 5 16s are 80 minus 1 plus 3 8s are 24 minus 4. 2 into 80 minus 1 is 79 plus 24 minus 4 is 20. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராக்கெட் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா? அப்போ தான் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் போட முடியும் உங்களால். கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 279s are 158 ப்ளஸ் இந்த 20. ஸோ ரெண்டும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா we get 178 as the answer. So this is the answer for subdivision 3. Next subdivision 4 பார்க்கலாம். So next subdivision 2 into f of minus 2 minus f of 6 the whole divided by f of 4 plus f of minus 2. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 2 into f of minus 2. ஸோ 2 intoன்றப்ப 2 into f of minus 2. ஸோ x ஓட வேல்யூ minus 2ன்னு சொல்லி இங்கே அசியூம் பண்ணுறோம். ஸோ minus 2ன்ற வேல்யூ எங்கே இருக்குது, எந்த ரேஞ்சில் ஃபால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will fall in this range minus 5 to 2. ஸோ I have to choose this function 6x plus 1. ஸோ f of minus 2 அப்படின்னு நம்ம எழுதும் போது 6 into minus 2 substitute x is equal to minus 2 in this function plus 1 close the bracket minus f of 6. இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. பட் இந்த ஃபங்க்ஷனில் பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனில் the range of x என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x is greater than or equal to 2 but x is less than 6. அப்போனா 5.8 5.9 5.99 அது வரைக்கும் போகலாம், 5.9 வரைக்கும் போகலாம். பட் it should not take 6 as the value. x should not assume 6 as its value. சரிங்களா? இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். இப்போ இங்கே வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா x is greater than or equal to 6 அப்படின்னா r equal to இருக்குது. ஸோ x can be equal to 6 in this case. நமக்கு என்ன தேவை, f of 6 அப்படின்னா என்ன அர்த்தம், we need the value of f of x at x equal to 6ன்னு அர்த்தம். that is nothing but f of 6 அப்படின்னா see f of 6 அப்படின்னா என்ன, வேறு ஒன்றும் கிடையாது. this is nothing but the value or the function f of x at x equal to 6 அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்ற இந்த கண்டிஷன் இந்த ஈக்குவேஷன் எங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா இட் கெட் சாட்டிஸ்ஃபைட் ஒன்லி இன் திஸ் இன்டர்வல். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்ற கண்டிஷன் இங்கே தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து எக்ஸ் லெஸ் தென் 6 தான் போட்டிருக்காங்க. நமக்கு வேண்டியது ஈக்குவல் டு 6 ஒன்லி தென் வி கேன் ஃபைண்ட் எஃப் ஆஃப் 6. ஸோ வி ஹேவ் டு சூஸ் திஸ் இன்டர்வல் அண்ட் வாட் இஸ் தி கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் ஃபார் திஸ் இன்டர்வல் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் 3x minus 4. ஸோ நம்ம சூஸ் பண்ண வேண்டிய எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, f of x is equal to 3x minus 4 when x is equal to 6. So f of 6 வேணும் அப்படின்றதுனால நம்ம we have to choose this function. சரியா? x will take value as 6 minus 4 the whole divided by f of 4 எந்த இன்டர்வலில் ஃபால் ஆகும், 2 to 6ல் 4 கம்ஃபர்டபுளாக ஃபால் ஆகும். அந்த ரியல் நம்பர் லைனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் புட் 5 into 4 square minus 1. This is f of 4. Close the bracket. Plus f of minus 2 எழுத போகிறோம். இதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் தான். 2 to 6 6 to 9 எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். நமக்கு வேண்டியது -2 which is a நெகட்டிவ் வேல்யூ. இங்கே வாங்க, -5 to 2ல் -2ன்ற வேல்யூ கண்டிப்பாக ஃபால் ஆகுது. அதனால் we can choose this function. We must choose this function only in this case. சரிங்களா? ஸோ f of -2 கண்டுபிடிக்கிறதுக்கு we have to use this function. ஸோ 6 into x is equal to -2 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம்.
ப்ளஸ் இந்த 1. ஸோ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 6 into minus 2 is 12 plus 1 minus 3 6 are 18 minus 4. சரிங்க, ப்ளஸ் 1 இருக்குது. சரிங்களா, the whole divided by 4 square is 16 minus 1 plus 6 into minus 2 is minus 12 plus into 1. So this is equal to 2 into minus 12 plus 1 is minus 11 minus 18 minus 4 is 14, the whole divided by 5 16s are 80 minus 1 plus minus 12 plus 1 is minus 11. So this is equal to 2 into minus 11 is minus 22 minus 14, the whole divided by 80 minus 1 is 79 plus into minus minus 11. எடுத்து ஆட் பண்ணுறோம். கிரேட்டர் நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். ஸோ 4 plus 2 6, 2 plus 1 is 3, the whole divided by minus 36 by 68. 68. சரிங்களா, ஸோ 17 minus 11 is 68. ஸோ இது கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா 18 2s are 36 கேன்சல் ஆகும். இங்கே 34 2s are 68 கேன்சல் ஆகும். இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணிங்கன்னா மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் ஆகும். minus 9 into 2 is minus 18, divided by 17 2s are 34. So minus 9 by 17 is the answer. சரிங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.